வணக்கம் நண்பர்களே. கம்மிங் பேக் டு த டாபிக். நேற்று ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருந்தேன். எகைன் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறப்போ கொஞ்சம் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் இவ்வளோ நாள் உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சேன். அதனால தான் விஜயை பற்றியும் டிவிக்கே பாட்டி எனக்கு அதில் இருந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் பற்றியும் நான் பேச ஆரம்பிச்சிருந்தேன். அது கண்டிப்பாக ஒரே வீடியோலையும் பேச முடிக்க முடியாதுன்றதுனால சரி கண்டினியூவாக ஒரு 2-3 பாட்டாக இது போடலான்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று போஸ்ட் பண்ணி வீடியோவை இப்போ வரைக்கும் 4 பேர் கூட பார்க்கல. 4 பேர் தான் பார்த்துருக்காங்க, அதுவும் ஃபுல்லாக பார்க்கல. தட்ஸ் ஆல் ரைட். வாட் எவர் பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஒப்பீனியனோ இல்லை என்னோட டிசப்பாயின்மெண்ட்டையோ இல்லை என்னோட ஆதங்கத்தையோ நான் எங்கேயாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை எனக்கே நான் டைரி பண்ணிக்கணும், இல்லை இன்கேஸ் என்ன மாதிரியே ஒரு சிமிலர் தாட் இருக்கிற யாராவது பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு தாட்டில் தான் இப்போது நான் இதை போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சரி பாட்டி ஆரம்பித்து இப்போது 2 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முடிஞ்சது ஐ மீன் பாட்டி ஆரம்பித்து இந்த ஆப்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாமே ஒரு 2 வருஷம் முடிய போகுது. எல்லாமே சேர்ந்துருக்காங்க, எல்லோரும் ஓட்டர் ஐடி வச்சு எல்லாமே சேர்ந்துருக்காங்க, நானும் சேர்ந்துருக்கேன், எல்லாத்தையும் ஓகே. பட் அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் டெவலப் பண்ணுறதுல வந்து இன்னும் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லையோன்ற. இப்போ வரைக்கும் இப்போ நமக்கு டிவிக்கேனா விஜய் மட்டும்தான் மைண்டுக்கு வராரு. இப்போ மற்ற பாட்டு நீங்கள் எந்த பாட்டு எடுத்தாலும் அட்லீஸ்ட் உங்களால் ஒரு எலெக்ஷன் பற்றி தெரியாதவங்க கூட, இல்லை ஐ மீன் பாலிட்டிக்ஸில் பற்றி தெரியாதவங்க கூட அந்தந்த பெரிய பாட்டிலையோ இல்லை சின்ன பாட்டிலையோ ஒரு 2-3 பேரோட பேராக சொல்ல முடியும். நான் சொல்கிறது ரொம்பவும் நாலேஜ் இல்லாதவங்களே ஒரு 2-3 பேரோட பேரை வந்து அந்தந்த பாட்டியில் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் நாலேஜபிளாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிறைய பேரோட அந்த தலைவர்கள், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ எதனால் நான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, இப்போ இருக்கிற ஒரு மாஸ் அப்பீல் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் ஓகே தான். இதே மாதிரி தான் சிரஞ்சீவி ஆகட்டும், பவன் கல்யாண் ஆகட்டும், நம்ம ஊரில் எம்ஜிஆர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சரத்குமார், கமல்ஹாசன், நிறைய பேர், விஜயகாந்த், அப்புறம் எல்லாருமே பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யார் வந்து சஸ்டைனபிளாக இருந்தாங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் ஏன் அடுத்தடுத்து இருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னா, எம்ஜிஆர் ஏற்கனவே அரசியலில் இருந்தும் ஒரு பார்ட்டியில் இருந்தும் நல்ல அரசியல் நாலேஜோட, இத்தனைக்கும் மக்களோட சப்போர்ட்டோட வெளியே வந்து இன்னொரு பார்ட்டி ஆரம்பித்து அப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சி அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணார். சேம் டைம் அவர் போனதுக்கப்புறமும் அதுக்கு அடுத்து தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதா ஆகட்டும், அதுக்கப்புறம் இருந்த நிறைய பேர் வந்து அதை அப்படியே பிடிச்சாங்க. இப்போவும் அந்த பார்ட்டியில் பார்த்திங்கன்னா இப்போது எடப்பாடி இருக்கார், வேறு இருக்காங்களும் இப்போ வரைக்கும் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஎம்டிகே எடுத்து பாருங்கள், தேமுதிக, விஜயகாந்த் மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக இருந்தது. இப்போது அவரோட விஷயமே நம்ம இப்போ இந்த விஷயத்தில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 2006 வந்து அவரும் வந்து நான் எந்த ஒரு பார்ட்டியோடய அலையன்ஸ் வைக்க மாட்டேன்னு அவர் தனியாக தான் நின்னார் இல்லையா. பட் அவர் மட்டும்தான் வின் பண்ணார். 234 தொகுதியிலையும் சேர்த்து அவர் ஒருத்தர் தான் வின் பண்ணி சட்டசபைக்கு எம்எல்ஏவாக போனார். பட் அவருக்கே லேட்டர் வந்து தெரிய வந்ததுனால தான் 2011 ஏதோ ஒரு சைடு டிபெண்டாக இருக்கணும்னு நினச்சி, சேம் டைம் வந்து அந்த டைமில் எல்லாருமே ஒரு டிஎம்கே மேலே ஒரு பெரும் கோபத்தோடு இருந்ததுனாலையும் சரி இவரும் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு அரௌண்ட் 29 சீட் 40 சில்லற சீட்டு வந்து ஒதுக்கி அதில் 29 சீட் வந்து வின் பண்ணார். சேம் டைம் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், அதை விட கம்மி லெவல் சீட்டு தான் டிஎம்கேவே அந்த டைமில் வின் பண்ணிச்சு, 21 சம்திங். ஸோ இவங்க தான் என்ன தான் இருந்தாலும் இவங்க ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தனியாக வந்ததுனால அப்போசிஷன் பார்ட்டியாக தான் அவங்க இருந்தாங்க. 29 சீட்டு தான் 234 இருந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாங்க. 2011 2015 வரைக்கும் அவங்க ப்ராப்பராக பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அடுத்த டைம் வின் பண்ணியிருக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை எதிர்கட்சியாகவும் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் இந்த மீடியா ஆகட்டும், இல்லை அவரோட ஹெல்த் ஆகட்டும், இல்லை கட்சிக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அங்கே தான் அவங்கள டேமேஜ் பண்ணி 2016 எப்படி வேற ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. இத்தனைக்கும் வைகோட கட்சி, விசிகா, இந்த மாதிரி தேமுதிக இவங்க எல்லாருமே நின்று ஒரு இடத்துல கூட அவங்க வந்து வின் பண்ணலை. ஆனால் ஓட் ஷேர் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் நின்றும் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் திரும்ப அதே கூட்டணி வச்சு ஜெயிக்கவோ எதுக்குமே பாசிபிள் கிடையாது. எகைன் போய்ட்டு அலையன்ஸ் வச்சு தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அந்த டைமில் அந்த எலெக்ஷனுக்கும் அடுத்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்களும் இல்லை, கருணாநிதி அவங்களும் இல்லாததுனால அந்த 2 பார்ட்லையும் யார் வின் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயமும் அந்த டைமில் ஒரு இதாக இருந்தது. இவங்க வந்து திரும்பவும் போயிட்டு
அமமுக கட்சியோட கூட்டணி வச்சாங்க. அப்பவும் சீட்டு ஜெயிக்கல. இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் டிஎம்டிகே நின்றுருக்குன்னு பார்த்தீங்களா? எந்த ஒரு அலைன்ஸ்லையும் போகாமல் 2 சைடு பேரம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணி கெடுத்து விட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் இந்த டிவிக்கேவும் போகுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லா டைமும் நின்று அந்த ஓட் ஷேரிங்கே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஃபஸ்ட் டைம் ஓட்டில் எலெக்ஷன் நிற்கும்போது 30% ப்ளஸ் ஓட் ஷேர் வாங்கினார். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் ஜஸ்ட் 1% தான் 1989. விஜயகாந்த் ஃபஸ்ட் டைம் வந்து 2006 எலெக்ஷனில் அவர் மட்டும் நிற்கிறப்போ அவர் மட்டும் தான் வின் பண்ணார். மற்ற எல்லா தொகுதியிலையும் ஓட் ஷேர்ஸ்லாம் வந்துச்சு. ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் ஓட் ஷேர் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயும் ஸ்ட்ராங்காக வாங்கினார். நிறைய இடத்துல வந்து தேர்டு ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தாங்க டிஎம்டிக்கில். ஆனால் தனியாகவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ட்ரஸ்ட் இருந்து, அவ்வளோ மாஸ் அப்பீல் இருந்து, இத்தனைக்கும் அவர் வந்தப்போ எல்லா ஊர்லேயும் போயிட்டு நிறைய இடத்துல வந்து அந்த பிரச்சாரமாகட்டும், அந்த ஒரு கண்ட்ரோலபிலிட்டி எல்லாமே இருந்தது. ஏன் எங்கள் ஊரில் எங்கள் தொகுதியிலே வந்து அவர் பேசியிருந்தார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மக்களோட கனெக்ட் பண்ணி இருந்தும், நிறைய வெல்ஃபேர் பண்ணியும், நிறைய இடத்துல டைரெக்டாக சொசைட்டியோட வந்து பேசி மக்களை பார்த்துமே ஒரு 8.4% அவர் எடுத்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சது அவர் நின்ன தொகுதியில். மற்றவங்க யாருமே வந்து தேர்ட் ரேங்க் வந்து ஓட்டர்ஸ் அவ்வளோ வாங்கியும் யாருமே வந்து எம்எல்ஏவே போகல. அதுக்கப்புறம் சீமான் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் நிற்கும்போது வெறும் 1% தான். லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து நிறையா பர்சன்டேஜ் 8 மேலே வாங்கினாங்க. ஓகேவா? ஏன்னா போன டைம் வந்து மற்ற 2க்கு மேலே இருக்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வேறு வழியே இல்லாமல் தான் சீமான் ஓட்டு போடுற நிலமை நிறைய பேருக்கு வந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் கருணாஸ் ஆகட்டும், இப்போ கமல் 3.63% அவர் ஏன் வந்து ஒரு இதில் கூட ஜெயிக்க முடியலன்னா, அகைன் தெர் இஸ் நோ எனி அலைன்ஸ். என்ன தான் வந்து 2 சைடும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருந்தாலும், ஊழல் இருந்தாலும், இவங்க 2 பேர் சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் அட்லீஸ்ட் இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமையோ தலைமையோ இல்லைன்னா வச்சுக்காங்களேன், இப்போ ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி இல்லைன்னா அது ஃபால் தான் ஆகும். இப்போ இவங்க திரும்பவும் ஒரு ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஸ்ட்ராங்காக ஒரு தலைமையை பில்டு பண்ணி அதுக்கு அடுத்தும் பில்டு பண்ணி வச்சுட்டு போனால் தான் அது சஸ்டெயின் ஆகும். இன்கேஸ் அவங்க ஃபெயில் ஆக ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி புது கட்சிகள் எல்லாம் வந்து டாமினேட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. பட் எகைன் நம்ம ஊரில் இன்னுமே ஒரு எபோவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த 2த்துல ஏதோ ஒன்று தான் குத்துறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ரூரல் ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி நீங்கள் புது கட்சி ஆரம்பிச்சுன்றதை கொண்டு போய் உள்ளே சேர்த்த முடியும். போய் அங்கேங்க நீங்கள் இன்னுமே ஒரு பிரச்சாரம் பண்ணுறதாகட்டும் எதுவுமே இன்னும் பண்ண கிடையாது. அப்போது இப்போ இந்த டைம் 2026 ஆல்ரெடி கண்டிப்பாக டிஎம்கேவோட அலையன்ஸ் இல்லை, இந்தியா கூட்டணியோட இல்லை, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு. ஆனால் டிவிகே சைடு டிமாண்ட் பண்ணது 2.5 years வந்து சிஎம் கேட்டிருந்தாங்க. சரி, அது கூட இல்லை, அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இருந்தாலும் நிறையா தொகுதி கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அப்போவே வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 200% இந்த எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணியிருக்கலாம். இப்போது வந்து அதுவும் நேற்று நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் நேற்று வந்து இந்த ஒரு கூட்டம் நடந்துச்சா இல்லையா, அதில் வந்து விசில் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து பேசுனதில் இப்போது ஏடிஎம்கேயோடையும் கூட்டணி இல்லைன்றதும் இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இப்போ உடனே கன்ஃபார்ம் இல்லைன்றது அதனால மட்டும் இல்லை, அதுக்கு சில இவ்வளோ நாள் வந்து நெகோசியேஷனும் அது ப்ராப்பராக போலியே இல்லை எப்படின்னு தெரில, எனக்கு சரியாக தெரியல. மேபி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்கிறேன். இப்போது அந்த பார்ட்டியோடையும் இவ்வளோ நாள் ஒரு ஐடியா இருந்தது, வெதர் அவங்க வந்து போய் திரும்ப கூட்டணி வைப்பாங்களா, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்னு. இப்போது அங்கே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆனதுனாலே எழுமோ ஏடிஎம்கே ஐடிவிங்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஏடிஎம்கே ஃப்ரம்லேருந்து டிவிகே விஜய் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. சரி, அதில் சொல்கிற பாயிண்ட்ஸ் நிறையவே வேலிடாக தான் இருந்தது, நாமளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்போது 2 சைட்லேயும் வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இங்கே தனியாக நின்னாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் வேணால் ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் 2 தொகுதியில் நிற்கலாம். அவர் மேபி ஒரு 2 தொகுதியில் நின்று ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மற்ற இன்னும் 234 தொகுதிக்கும் இன்னும் கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொல்ல இப்போ தான் பூத் லெவல்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற பூத்துக்கு யார் ஏஜென்ட்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் தெரில. மேபி இதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க வராங்கன்னு வச்சுங்களேன். எந்த ஒரு பிளான் இருக்குது, இப்போது என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இங்கே வருவாங்களா, சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னா, அதேமாரி வந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி சைடு வந்து பிரச்சனை பண்ணியோ இல்லை பே பண்ணியோ என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது ஒரு விஷயம். சரி, கேண்டிடேட்ஸ் எந்த பேசிஸில் இவங்க சூஸ் பண்ண போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரில. என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கேஸ்ட் பேஸில் செலக்ட் பண்ணுறதுக்கும் காசு மணி நிறையா வச்சுருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டிகள்லாம் மோஸ்ட்லி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செலவு பண்ணணும். சும்மாலாம் போயிட்டு எப்படி நீங்கள் ஓட்டு போடுங்க நல்லது பண்ணணும்னா யாரும் நம்ம ஓட்டு போடுவா? நீ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நீ காசும் கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, நீ நல்லது பண்ண நான் எப்படி நம்புறது? நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன். மிஞ்சி போனால் 2 மாதத்தில் ஒரு 2 டைம் வீட்டுக்கு போய் நின்று ஓட்டு போடுன்னு சொல்லுவியா? ஒரு விஜய் ஃபேன் நான் போடலாம். இப்போ ஒரு விஜய் ஃபேன் இல்லாத நியூட்ரலாக இருக்கிறவங்களும் அவங்கள நீ எப்படி சொல்லி என்னன்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ கன்வின்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் நான் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 கூட்டமோ இல்லை 5 கூட்டமோ எல்லாத்துலேயும் நான் எங்கேயுமே ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்பீச்சே ஓகேடா கரெக்டா நீங்கள் சொல்கிறது கரெக்டாண்ணா அவங்களுக்கு இல்லை உனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் உன்னை நம்புறேன்ற அளவுக்கு நான் ஸ்பீச் இப்போ வரைக்கும் ஒரு விஜய் ஃபேனாகவும் சரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சக மனுஷனாகவும் எனக்கு நான் என்ன ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இப்போ நம்புறதே எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா செய்வீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை யாருமே எனக்கு தெரியாது என்ன வந்து யாராவது இரண்டாம்பட்ட தலைவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லை நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணுறீங்க, கேண்டிடேட்ஸ் எப்போ என்ன எதுன்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை, பிரச்சாரம் என்ன விஷயம் எதுவுமே ஒரு ஐடியாவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எனக்கே வந்து ப்ராப்பரான ஐடியா இல்லை. மேபி நான் வந்து டெய்லி போய் டீப் லெவலில் உட்காந்து பாலிட்டிக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நான் டெய்லி ஒரு நியூஸோ ஒரு 4-5 ஜேர்னலிஸ்ட் வீடியோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு எனக்கு தோன்றதை நான் சொல்ல முடியும். இது என்னோட ஒப்பீனியன் தான் பர்சனலாக. ஓகே, அகைன் ஓகே. வாட் எவர் இப்போ 234 தொகுதிக்கும் ஒரு கேண்டிடேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணி இன்கேஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டு நாமினேஷன் பண்ணுறதுக்குள்ளேயே நிறைய ஊறப்பட்ட ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒத்துக்கலனாலும் அங்கே ஒரு குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் கண்டிப்பாக 234 தொகுதிக்கும் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் வந்து பண்ணாலே 30 நாளுக்கு மேலே பண்ணணும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கா? சரி, வரவும் வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அவர் இப்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். மேபி டிவியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ டிவியில் கூட அது போட விடுவாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒன்ஸ் உள்ளே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இப்போது அங்கே வந்து கண்டிப்பாக சான்சஸ் திரும்பவும் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பும் நிறையா இருக்குது. அப்படி எதுவும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி பேன் பண்ணவே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதுக்கு ஏன்னா இப்போ இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு 2-3 பிரச்சாரத்தில் அது ட்ரை பண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதையும் தாண்டி எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண போகிறேன். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, மிஞ்சி போனால் என் வீட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் வராங்க. யார் அந்த கேண்டிடேட்? எனக்கு இன்னும் யாருங்க அந்த கேண்டிடேட்டே நீங்கள் வந்து எனக்கு எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்ற ஒரு விஷயமே தெரில. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது மூவியாக இருந்தாலும் சர்க்காரில் ஒரு நல்ல ஐடியா தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேண்டிடேட் 234 தொகுதிக்கும் சூஸ் பண்ணுற ஒரு ஐடியா வந்து என்னதான் அந்த படம் வந்து அவ்வளோ சரியாக இல்லைன்னாலும் எனக்கும் அது கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி இருந்தது. இருந்தாலும் அந்த ஐடியா வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஓகேவா? அந்த விஷயத்த ஒரு 2 வருஷமாக ப்ராசஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணி ஆரம்பித்து விட்டுருந்தா அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கும். இப்போது யாருக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க? ஒரு வேளை அந்தந்த தொகுதியில் இல்லை அந்தந்த தொகுதியில் இருக்கிற ஒரு ரசிகர் மன்ற தலைவருக்கோ இல்லை எந்த ஒரு பேசிஸில் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றதுலாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து இந்த டைம் எலெக்ஷன் சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நேற்று பேசின அந்த ஸ்பீச்லேயுமே இன்னும் ஒரு சினிமாத்தனமான ஒரு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு மாதிரி சினிமாத்தனமாக ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்பீச்சாகவே எனக்கு அது தென்படலை. சரி, ஓகே, இப்போதைக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். மேபி இன்கேஸ் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் இல்லை இதுலையாவது நீங்கள் வந்து உடன்பாடு இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படி விஷயம் இருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது திட்டம் நினச்சாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்டு இன்கேஸ் நான் வேறு ஏதாவது என்னோடய ஆதங்கத்தையோ இல்லை மனக்குமுறல்களையோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா இல்லை வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி ஃபர்தராக இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.